பாஸ்போர்ட்ல என் நேம் எங்க அப்பா நேம்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா பர்த் சர்டிபிகேட்ல எங்க அப்பா நேம் வந்து கரெக்டா இல்ல. இதனால சோஷியல் செக்யூரிட்டி கார்டு என்னால அப்ளை பண்ண முடியல. பர்த் சர்டிபிகேட் டிரான்ஸ்லேட் பண்ணல. இல்ல நான் மறந்துட்டேன். இல்ல ஆல்ரெடி அப்ளை பண்ணி அமலி ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது அப்படின்னா நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா உங்களால சோஷியல் செக்யூரிட்டி கார்டு எடுக்க முடியும். பிரான்ஸ்ல எஸ்எஸ் கார்டு, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி கார்டு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். நம்ம ஊர்ல ஆதார் கார்டு மாதிரி அங்க சோஷியல் செக்யூரிட்டி கார்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். மெடிக்கலா இருந்தாலும் சரி, ஒர்க்கா இருந்தாலும் சரி, இது இல்லாம எதுவுமே அங்க நடக்காது. எம்பசி பாரிஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கு போனோன்னு மெனு போயிட்டு கவுன்சிலரில் போயிட்டு அதுக்கப்புறம் புக் அப்பாயின்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி மிஸ்லினியஸ் கவுன்சிலர் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா பாஸ்போர்ட் பர்த் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வர டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு நீங்களே ஃபில் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா ஆட் பண்ணிவிட்டு புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்கும். அந்த டேட்டில் புக் வித்தின் 1 வீக்ல வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளேயே தான் யூஸ் பண்ண முடியும். இந்தியாலேயோ மற்ற கண்ட்ரிலையோ வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரீலை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.